KR Vloggers and welcome to Kerala series part 2. So இன்னைக்கு நாம வந்து எங்க இருக்கோம்னா நம்ம ரூம்ல தான் இருக்கோம். நான் உங்கள்கிட்ட வந்து கேரளா வரும் போன வீடியோ எண்டில் ரிவீல் பண்ணிட்டேன். கேரளால எங்க இருக்கோன்னு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல. ஸோ அதுவும் இல்லாமல் எதுக்காக கேரளா வந்திருக்கோன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கேரளாவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவனந்தபுரம் ட்ரிவேண்ட்ரம் தாங்க வந்திருக்கோம். அது எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். யார் மேரேஜ் அப்படின்னா என்னோட மாமாவோட பொண்ணு, அவங்களுக்கு தான் மேரேஜ். இன்னும் 2 நாளில் அவங்களுக்கு கல்யாணம். அதனால தான் இங்கே வந்து இந்த விலாகும் உங்களுக்காக இருக்குது. நான் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த விலாகில் காமிப்பேன், மேரேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம வந்து நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி போயிடலாங்க. எதனாலனா இங்கேருந்து மண்டபம், அந்த கல்யாண மண்டபம் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு கல்யாண மண்டபத்தில் போய் தங்கிடலாம். ஏன்னா நாளைக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கலாம். அதனால இங்கே வெக்கேட் பண்ணிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்புறோம், பேக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து முடிச்சுட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கல்யாணத்தோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. வாங்க, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா ட்ரிவேண்ட்ரமில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி இருக்காரு. நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவரை கண்டிப்பாக பார்க்க போகலாம். அந்த கோயிலில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா நான் வந்து அங்கே கோயிலுக்கு போகும்போது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இப்போ சொல்லி வச்சுக்கிறேங்க, கண்டிப்பாக நம்ம சென்னை போகிறதுக்கு முன்னாடி அனந்த பத்மநாப சுவாமியை பார்த்தே ஆகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்னா அதாவது கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ரூமுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, டெக்கரேஷன்லாம் இன்னைக்கு பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து ரிசப்ஷன், நாளான்னைக்கே கல்யாணம் நடக்க போகுது. நாளையிலேருந்தே நல்லா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கே 10 பேர் வந்துட்டாங்க, நாளைக்கும் வருவாங்க. நைட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆக போகுதுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. படுத்து தூங்க வேண்டியதான். இனிமே காலையில் சம்பிரதாயம் எப்படி எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே ரிசப்ஷன், அடுத்த நாள் முகூர்த்தத்தில் கல்யாணம் இருக்கும். நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ராம் ராம், சுப்ரபாதம். இன்னைக்கு தான் வந்து எங்கள் அக்காவோட ரிசப்ஷன். ஸோ காலையில் இப்போது டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கே கல்யாண மண்டபத்துக்குள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று நைட்டு வந்து ரொம்ப நேரம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு நாம் இப்போ போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சம்பிரதாயப்படி எல்லாமே நடக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சம்பிரதாயப்படி எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷன் வந்து இருக்க போகுது. மத்தியானம்லாம் வந்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க. ஏன்னா வந்து என்ன அந்த தட்டு மாற்றுறது எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது முடிச்ச அப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தாங்க வந்து ரிசப்ஷனுக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணி ரிசப்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நான் அந்த எல்லா கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க.
சாய்ராம் என்கிற மரணத்துக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாயும் பாணிகிரகம் செய்து கொள்வதாகவும் பெரியோர்களால் நிச்சயிக்க பெற்று மேற்படி ஹோமஹோத்தம் திருவனந்தபுரம் மேலத்தேர் கோட்டைக்குள் தம்பதிகளை ஆசீர்வதித்து எங்களையும் கோரிக்கை வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு காலப்புற 9 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ள முகூர்த்தம். காலப்புற 6 மணிக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கணும். 6:30 காசி யாத்திரை ஆரம்பம். 7:30 முகூர்த்தம் முடியும். அதுக்கப்புறம் கன்னிகாதானம் மோதாயமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக முகூர்த்தம் எடுக்கிறதுனால பொட்டின் சத்தோத தப்புட்சம் பொட்டின் தப்புட்ச ஜெகுட்ட ஜதத்தார் பொட்டின் தப்புட்சதே தப்புட்ச ஜெகுட்ட ஜதத்தோத தப்புட்ச பிரஜா புட்டதத்தோட தப்புட்ச